ஏய் பெண்ணே, உனக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா? இங்கிருந்து கிளம்பு. ஐயா இப்படி வரும் போகும் யாரையும் பார்க்க மாட்டார். கனமழை பெய்து கொண்டிருந்த அந்த நள்ளிரவில் பூஜா அந்த கர்வமிக்க மனிதனின் பண்ணை வீட்டு வாசலில் நின்று உதவி கேட்டு கெஞ்சி கொண்டிருந்தாள். அவளது முழு உடலும் மழையில் நனைந்து நடுங்கியது. எங்கு செல்வது என்று தெரியாமல் பயத்திலும் இயலாமையிலும் அவள் அழுது கொண்டிருந்தாள். பூஜாவின் அப்பாவுக்கு திடீரென ஆஸ்துமா பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. அக்கம்பக்கத்தில் உதவி செய்ய ஒரு மருத்துவர் கூட இல்லை. வறுமை ஒரு விசித்திரமான விஷயம். அது மனிதனை செல்வந்தர்களின் வாசலில் பிச்சைக்காரனாக நிற்க வைத்து விடுகிறது. பூஜா கதறினாள். தயவு செய்து அவரிடம் சொல்லுங்கள். ஒரு முறை என் பேச்சை கேட்க சொல்லுங்கள். சரியான சிகிச்சை கிடைக்காவிட்டால் என் அப்பா இறந்து விடுவார். எங்களிடம் வேறு வழி இல்லை. தயவு செய்து அவரிடம் சொல்லுங்கள். அவள் அழுது கொண்டே கெஞ்சிய போது வானம் இடித்த சத்தம் கேட்டு பயத்தில் அலறினாள். அவளது நிலையை கண்டு காவலாளிக்கு சற்று இரக்கம் வந்தது. சரி பெண்ணே, இங்கேயே இரு. நான் ஐயாவிடம் பேசிவிட்டு அவர் என்ன சொல்கிறார் என்று வந்து சொல்கிறேன் என்று கூறிவிட்டு பூஜாவை வாசலில் நிற்க வைத்துவிட்டு உள்ளே சென்றான். மறுபுறம் டாக்டர் கரண் அப்போதுதான் குளித்துவிட்டு பாத்ரூமில் இருந்து வெளியே வந்திருந்தார். தலைமுடியை துண்டால் துடைத்து கொண்டே கதவை திறந்தார். காவலாளி வாசலில் ஒரு பெண் உதவி கேட்டு நிற்பதாக கூறினான். இதை கேட்டதும் டாக்டர் கரண் கோபமடைந்தார். ராமு, இது நான் ஓய்வெடுக்கும் நேரம் என்று உனக்கு தெரியுமல்லவா? பின் ஏன் என்னை தொந்தரவு செய்கிறாய் என்றார். காவலாளி பயந்து போய் மன்னித்து விடுங்கள் ஐயா. ஆனால் அந்த பெண் விடாமல் அழுது கொண்டே இருக்கிறாள். அவளது அப்பாவுக்கு ஆஸ்துமா பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர் தேவை என்றும் மழையில் நனைந்தபடி கெஞ்சுகிறாள் என்றான். இதை கேட்ட டாக்டர் கரண் முகத்தை சுளித்து கொண்டு சரி, உடைமாற்றிவிட்டு வருகிறேன் என்றார். ஆனால் அடுத்த 3-4 நிமிடங்களிலேயே பூஜா ஓடி வந்து நேராக உள்ளே நுழைந்தாள். அவள் முழுவதுமாக மழையில் நனைந்திருந்தாள். அவளது மஞ்சள் நிற சல்வார் உடையில் அவளது உருவம் அப்பட்டமாக தெரிந்தது. கரண் அவளை ஒரு முறை ஏறெடுத்து பார்த்தார். இமைக்காமல் அவளது அழகை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ரசித்தார். பின் தன் இதழ்களுக்குள் முணுமுணுத்தார். இந்த பெண் எவ்வளவு அழகாக இருக்கிறாள். பூஜா அழுது கொண்டே நடுங்கும் கைகளை கூப்பி, தயவு செய்து டாக்டர், எனக்கு உதவுங்கள். என் அப்பாவுக்கு மூச்சு விட முடியவில்லை. அவருக்கு ஆஸ்துமா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றாள். அவளது மென்மையான அழகை பார்த்தபடியே டாக்டர் கரண், சிகிச்சைக்கு பணம் வைத்திருக்கிறாயா என்று கேட்டார். அந்த பெண்ணிடமிருந்து தனக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் ஏற்கனவே மனதிற்குள் முடிவு செய்துவிட்டார். டாக்டர், இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிய பூஜா தன் காதுகளில் இருந்த சிறிய கம்மல்களை கழற்றி மேசை மீது வைத்தாள். குளிரில் அவளது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. டாக்டர் கரண் சற்று வித்தியாசமான தொனியில், எனக்கு இது வேண்டாம் என்றார். பூஜா கெஞ்சினாள். டாக்டர், உங்களுக்கு என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் தயவு செய்து வந்து என் அப்பாவை பாருங்கள். அவருக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் என்னால் உயிர் வாழ முடியாது. டாக்டர் கரண் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார். பின் எழுந்து தன் அறைக்கு சென்று உடை மாற்றிவிட்டு பூஜாவுடன் வாசலுக்கு வந்தார். அவர் நனையாமல் இருக்க காவலாளி குடைபிடித்தார். காரில் ஏறியதும் டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் செய்தார். பூஜா நடுங்கும் குரலில், டாக்டர், என் வீடு அதிக தூரம் இல்லை. அந்த மேம்பாலத்திற்கு கீழே இருக்கும் குடிசை பகுதியில் தான் என் வீடு. உங்கள் கார் மேம்பாலம் வரை தான் வரும். அதன் பிறகு நாம் நடந்தே செல்ல வேண்டும் என்றாள். கரண், சரி வா போவோம் என்றார். மலையில் நனைந்தபடி பூஜா டாக்டர் கரனுடன் நடந்தாள். அது ஒரு சிதிலமடைந்த வீடு. வீட்டிற்குள் நுழைந்ததும் கரண் பூஜாவை ஒருவித பார்வையால் பார்த்தார். பூஜா தன் அப்பா இருக்கும் அறையை காட்டினாள். கரண் உள்ளே சென்றபோது அங்கே ஒரு நடுத்தர வயது மனிதர் படுத்திருந்தார். டாக்டர் தன் பையிலிருந்து டெட்டாஸ்கோப்பை எடுத்து சோதித்தார். அந்த மனிதரின் இதய துடிப்பு மிகவும் குறைவாக இருந்தது. சோதனையை முடித்த டாக்டர் கரண் ஒரு ஊசியை எடுத்தபடி பூஜாவை பார்த்து மர்மமான முறையில் சொன்னார், இந்த ஊசியை போட்டால் உன் அப்பாவுக்கு குணமாகிவிடும். இதை கேட்ட பூஜா, தயவு செய்து சீக்கிரம் அந்த ஊசியை போட்டு என் அப்பாவை காப்பாற்றுங்கள் என துடித்தாள். டாக்டர் கரண் அவளை நோக்கி 2 அடி முன்னால் வந்து, ஒரு நிபந்தனை பெண்ணே என்றார். பூஜா பயந்து பின்வாங்கினாள். கரண் புன்னகைத்தபடி சொன்னார், பார், நீ என்னுடன் 2 மாத கால ஒப்பந்தத்தில் இணைய வேண்டும். என் மனைவியைப் போல என்னுடன் வாழ வேண்டும். 2 மாதங்களுக்கு பிறகு நானே இந்த உறவை முறித்துக் கொள்வேன். உனக்கு ஒரு பெரிய தொகையையும் தருவேன். கூடவே உன் அப்பாவுக்கு சிறந்த சிகிச்சையையும் அளிப்பேன். இப்போது முடிவு உன்னுடையது.
சீக்கிரம் சொல். உன் அப்பாவுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு நீயே பொறுப்பு என்றார் கரண். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எதையும் யோசிக்கும் நிலையில் பூஜா இல்லை. தன் தந்தையை எப்பாடுபட்டாவது காப்பாற்ற வேண்டும். அதற்கு தன்னையே அடகு வைக்க நேரிட்டாலும் பரவாயில்லை என்று அவள் முடிவெடுத்தாள். இதயத்தை கல்லாக்கி கொண்டு, சரி டாக்டர், நான் சம்மதிக்கிறேன். தயவு செய்து என் அப்பாவுக்கு ஊசி போடுங்கள் என்றார். இதை கேட்ட டாக்டர் கரண் புன்னகைத்தபடி ஒரு வெற்றுத்தாளை அவளிடம் நீட்டி, முதலில் இதில் கையெழுத்து போடு என்றார். பூஜா புரியாமல் அவரை பார்த்தாள். கரண் கண்டிப்புடன், கேள்வி கேட்க இது நேரமில்லை. உன் அப்பா யமனின் வாசலில் நிற்கிறார். அவரை காப்பாற்ற வேண்டுமானால் கையெழுத்து போடு என்றார். டாக்டர் கரண் கையில் ஊசியுடன் நிற்க அவரது டிரைவர் பேனாவை நீட்டினான். பூஜா யோசிக்காமல் அந்த தாளில் கையெழுத்திட்டாள். அதன் பிறகு கரண் பூஜாவின் அப்பாவுக்கு ஊசி போட்டார். சில நிமிடங்களிலேயே அவரது நிலை சீரானது. பின் கரண் பூஜாவை திரும்பி பார்த்து குளிர்ந்த குரலில் சொன்னார், நாளை முதல் நம் உறவு தொடங்கும். இது வெறும் ஒப்பந்த உறவு என்பதை நினைவில் கொள். என்னிடம் ஏதேனும் தந்திரம் செய்ய முயன்றால் உன் ஆன்மாவையே நடுங்கும் அளவிற்கு என் கோர முகத்தை பார்ப்பாய். துரோகம் செய்பவர்களை எனக்கு பிடிக்காது. புரிந்ததா? பூஜா மூச்சை அடக்கி அவரை பார்த்து கொண்டிருந்தாள். கரண் அலட்சியமாக அங்கிருந்து வெளியேறினார். செல்லும் வழியில் தன் பாதுகாவலருக்கு ஃபோன் செய்து பூஜா தப்பி ஓடாதபடி வீட்டை சுற்றி கண்காணிப்பை பலப்படுத்த உத்தரவிட்டார். பூஜா தன் அப்பாவின் அருகில் அமர்ந்திருந்தாள். அவரது சுவாசம் இப்போது சீராக இருப்பதைக் கண்டு இறைவனுக்கு நன்றி சொன்னார். ஆனால் அந்த வெற்று தாளில் கையெழுத்திட்டதன் மூலம் தான் எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கிறோம் என்பது அவளுக்கு தெரியவில்லை. மறுபுறம் டாக்டர் கரணின் அம்மா சித்ரா தேவி தன் மருமகள் ரியாவை அழைத்து கொண்டிருந்தார். 25 வயது ரியா ஓடி வந்து, சொல்லுங்கள் அத்தை என்றாள். ரியா அந்த மாளிகையில் டாக்டர் கரணின் மனைவியாக வாழ கனவு கண்டு கொண்டிருந்தாள். சித்ரா தேவிக்கும் கரண் ரியாவையே திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான் விருப்பம். கரண் அவரது ஒரே மகன். ஆனால் அவன் இப்போது தன் தாயிடம் இருந்து மனதளவில் விலகி இருந்தான். இருப்பினும் அனைத்து சொத்துக்களும் அவனுடையதே. சித்ரா தேவி அதிருப்தியுடன், ரியா, உன்னிடம் ஒன்றை செய்ய சொன்னேன், ஆனால் நீ எதையும் செய்யவில்லை என்றார். ரியா அப்பாவியாக, மன்னிக்கவும் அத்தை, ஆனால் உங்கள் பேச்சை நான் ஒருபோதும் தட்டியதில்லை என்றாள். சித்ரா தேவி, சரி, இப்போது போ. கரணின் உணவு மற்றும் தேவைகளை நன்றாக கவனித்துக்கொள். அவனுக்கு பிடித்தவை எல்லாம் இருக்க வேண்டும். இந்த முறை எப்படியாவது அவன் உன்னை திருமணம் செய்ய சம்மதிக்க வேண்டும். அதற்கேற்ப அவனிடம் நெருங்கி பழகு என்றார். ரியான் தன்னம்பிக்கையுடன், நிச்சயமாக அத்தை, இந்த முறை கரண் என்னைத்தான் திருமணம் செய்வார் என்றாள். இதை கேட்ட சித்ரா தேவி, நினைவிருக்கட்டும் ரியா, உன்னிடம் வெறும் 2 மாதங்கள் மட்டுமே உள்ளன. அவன் 2 மாத காலத்திற்குள் ஒரு பெண்ணை தன் மனைவியாக்க விரும்புவதாக டிரைவர் கூறினான். எனவே இந்த 2 மாதங்களுக்குள் அவனை உனது காதலில் கட்டி போட வேண்டும். அவன் உன்னை விட்டு பிரியாதபடி பார்த்துக்கொள். உனக்கு முழு சுதந்திரம் தருகிறேன். என்ன வேண்டுமானாலும் செய். ஆனால் கரனை உனது காதலில் சிறைப்பிடி என்றார் சித்ரா தேவி. இதை கேட்டு ரியா வெட்கத்துடன் புன்னகைத்தாள். நிச்சயமாக அத்தை, இந்த 2 மாதங்களில் அவனை எனக்கு அவ்வளவு நெருக்கமாக்குவேன். அவன் என்னை பிரிவதை பற்றி நினைத்து கூட பார்க்க மாட்டான். என் அழகாலும் காதலாலும் அவனை அப்படி ஒரு வலையில் வீழ்த்துவேன் என்றாள். ஆனால் கரண் அவ்வளவு எளிதாக யாருடைய வலையிலும் விழமாட்டான் என்பது சித்ரா தேவிக்கு தெரியும். அவர் தலையை அசைத்தபடி அங்கிருந்து சென்றார். மறுபுறம் பூஜா தனது நோய்வாய்ப்பட்ட அப்பாவை அழைத்து கொண்டு வீட்டை விட்டு தப்பி ஓட முயற்சி செய்தாள். ஏனெனில் டாக்டர் கரணின் நோக்கம் சரியாக தெரியவில்லை. ஒரு நாள் நள்ளிரவில் அவள் கஷ்டப்பட்டு தன் அப்பாவை அழைத்து கொண்டு தப்ப முயன்ற போது கரணின் ஆட்கள் அவளை பிடித்து மீண்டும் அவரிடமே கொண்டு வந்தனர். டாக்டர் கரண் கர்ச்சித்தபடி கேட்டார், எங்கே ஓடிக்கொண்டிருந்தாய்? பூஜா பயந்து தன் அப்பா பிரபுவின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். பிரபு கெஞ்சும் குரலில், ஐயா, தப்பு நடந்துவிட்டது, என் மகளை மன்னித்து விடுங்கள் என்றார். ஆனால் கரண் ஆவேசமாக, உன் மகள் என்னுடன் 2 மாத கால திருமண ஒப்பந்தத்தில் இருக்கிறாள். அன்று இரவு சம்மதித்துவிட்டு இன்று தப்பிக்க பார்க்கிறாள். ஒருவேளை அவளுக்கு என் கோபத்தை பற்றி தெரியாது போலும் என்றார். கரண் பூஜாவை நோக்கி முன்னேறிய போது அவள் பயத்தில் அலறிக்கொண்டு ஒரு தூணின் பின்னால் ஒளிந்தாள். காய்ச்சலாலும் மழையில் நனைந்ததாலும்
அவளது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. ஆனாலும் அவள் தப்பிக்கவே நினைத்தாள். ஆனால் அவள் முன்னால் நின்ற டாக்டர் கரண் ஒரு அரக்கனை போல அவளுக்கு தெரிந்தான். அப்போது கரண் அவளது கையை பிடித்து இழுத்து தன் முன்னால் நிறுத்தி, பண்டிதர் வந்துவிட்டார், என்னுடன் வா என்று கட்டளையிட்டான். பூஜாவின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றான். பூஜா அலறினாள். எனக்கு இந்த திருமணம் வேண்டாம். அவளது குரல் நடுக்கத்தில் இருந்தது. ஆனால் டாக்டர் கரண் ஆத்திரத்தில் கத்தினான். சரி, திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். ஆனால் திருமண ஒப்பந்தம் இல்லாமலேயே நீ என்னுடன் 2 மாதங்கள் இருக்க வேண்டும். அப்போது நான் உனக்குள் எத்தகைய பயத்தை விதைப்பேன் என்றால் நீ சாவை தவிர வேறொன்றையும் வேண்ட மாட்டாய். 19 வயது நிரம்பிய அந்த அப்பாவி பெண் பயத்தில் சரணடைந்தாள். பண்டிதர் சடங்குகளை தொடங்கினார். மகளே பூஜா, மணமகனுக்கு மாலை அணிவி என்றார். வேறு வழியின்றி இதயத்தை கல்லாக்கி கொண்டு பூஜா கரனுக்கு மாலை அணிவித்தாள். கரனும் அவளுக்கு மாலை அணிவித்தான். மற்ற சடங்குகள் முடிந்து சில நிமிடங்களிலேயே பூஜாவிற்கும் கரனுக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. ஒரு நொடியில் அவளது வாழ்க்கை மாறிப்போனது. பிரபு தன் மகளின் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்தார். தந்தைக்கும் மகளுக்குமான பார்வையில் வலியும் இயலாமையும் மட்டுமே எஞ்சியிருந்தது. பிறகு தன் மகளை அங்கே விட்டுவிட்டு மௌனமாக அங்கிருந்து சென்றார். பூஜா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு டாக்டர் கரனை நேருக்கு நேராக பார்த்து துணிச்சலுடன் கேட்டாள், என் அப்பாவை காப்பாற்றியதற்கு எனக்கு ஏன் இவ்வளவு கடுமையான தண்டனை கொடுத்தீர்கள்? இதற்கான காரணத்தை சொல்ல முடியுமா? இதற்கு டாக்டர் கரண், இப்போது உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நேரம் வரும்போது சொல்கிறேன். இப்போது நீ என்னுடன் மாளிகைக்கு வருகிறாய் என்று கூறி அவளை உள்ளே அழைத்து சென்றான். ஆனால் பூஜா பார்ப்பதற்குத்தான் அப்பாவியாக இருந்தாலே தவிர அவள் அவ்வளவு பலவீனமானவள் அல்ல. ஒரு சாதாரண பெண்ணை தன் லாபத்திற்காக பயன்படுத்தி கொண்டதாகவும் 2 மாதங்களுக்கு பிறகு இந்த உறவிலிருந்து எளிதாக வெளியேறிவிடலாம் என்றும் கரண் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் அது அவனது அறியாமை. அந்த பெரிய மாளிகையை பற்றிய நினைவு வந்ததும் கரண் தன் உதட்டை கடித்து கொண்டான். தன் தாய் சித்ராதேவிக்கு தான் ரியாவை திருமணம் செய்ய வேண்டும் என்பதே விருப்பம் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் கரணிற்கு அதில் துளியும் விருப்பமில்லை. மாறாக ரியாவிடமிருந்து தப்பிக்கவே அவன் விரும்பினான். அதனால்தான் பூஜாவை போன்ற ஒரு சாதாரண பெண்ணை தேர்ந்தெடுத்தான். இதன் மூலம் 2 மாதங்களில் இந்த சிக்கலில் இருந்து விடுபடலாம் என்றும் சொத்து உயிலில் இருந்த தாயின் நிபந்தனையை நிறைவேற்றலாம் என்றும் அவன் நினைத்தான். கரணிற்கும் சித்ராதேவிக்கும் இடையே ஏற்கனவே மனக்கசப்பு இருந்தது. கரண் பூஜாவை அழைத்து கொண்டு மாளிகைக்குள் நுழைந்ததும் சித்ராதேவி அவர்களை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தார். பூஜாவின் கைகளை கரண் பிடித்து கொண்டிருப்பதை பார்த்த சித்ராதேவிக்கு ஏதோ தவறு நடப்பது புரிந்தது. கரண் முன்னே சென்று தன் அம்மாவின் கால்களை தொட்டு வணங்கினான். ஆனால் சித்ராதேவி சட்டென்று பின்வாங்கினார். யார் இந்த பெண் என்று கேட்டார். கரண் அலட்சியமாக, இவள் என் மனைவி அம்மா, நான் இவளை திருமணம் செய்து கொண்டேன் என்றான். இதை கேட்ட சித்ராதேவி தலையில் இடி விழுந்தது போல உணர்ந்தார். நீ பொய் சொல்கிறாய், இது நடக்க வாய்ப்பே இல்லை என்று கத்தினார். கரண் அவர் அருகில் சென்று மெதுவாக, இதில் பொய் என்ன இருக்கிறது அம்மா? உங்கள் ஆசையைத்தானே நிறைவேற்றியிருக்கிறேன். மணமகள் மட்டும் என் விருப்பப்படி அமைந்தாள் என்றான். சித்ராதேவி ஆத்திரத்தில் துடித்தார். நீ செய்தது சரியல்ல கரண் என்று பற்களை கடித்தபடி சொன்னார். கரண் கனத்த குரலில், யார் செய்வது சரி யார் செய்வது தவறு என்பதை காலம்தான் சொல்லும் அம்மா என்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பூஜா திகைத்து நின்றாள். கரண் அவளது கையை பிடித்து தன் அறைக்கு இழுத்து சென்றான். அறைக்குள் செல்வதை நினைத்தாலே பூஜாவின் கைகால்கள் நடுங்கின. 2 மாத ஒப்பந்தம் மற்றும் அப்பாவின் உயிருக்காக தான் கொடுத்த விலை போன்ற நினைவுகள் அவளது இதய துடிப்பை அதிகரித்தன. அறைக்குள் சென்றதும் கோபமாக இருந்த கரண் பூஜாவை படுக்கையில் தள்ளிவிட்டான். அப்படி பார்க்காதே, நீ தப்பி ஓட முயன்ற தவறுக்கு உனக்கு தண்டனை உண்டு என்று கத்தினான். ஆவேசமாக தன் இடுப்பில் இருந்த பெல்ட்டை கலற்றி அங்கும் இங்கும் வீசினான். பூஜா பயத்தில் நடுங்கிக் கொண்டே, தயவு செய்து என்னை அடிக்காதீர்கள், இனிமேல் நான் தப்பிவிட மாட்டேன் என்று கெஞ்சினாள். கரண் பெல்ட்டை தன் கையில் சுற்றி கொண்டு அவளை முறைத்தான். செய்த தவறுக்கு தண்டனை பெற்றே ஆக வேண்டும். அப்போதுதான் இனிமேல் எனக்கு துரோகம் செய்ய நினைக்க மாட்டாய் என்றான். கரண் அவளை கட்டிலின் மீது தள்ளிவிட்டு பெல்ட்டால் தலையணையை ஓங்கி அடித்தான். பூஜா அலறினாள். கரண் அவளது வாயை இறுக பொத்தி, சத்தம் போடாதே,
என் அனுமதி இல்லாமல் இந்த அறையை விட்டு வெளியே ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது என்று அதட்டினான். உனக்கு புரிய வைக்க நான் இப்போது வருகிறேன், அதுவரை இங்கேயே இரு என்று கூறிவிட்டு கரண் பாத்ரூம் நோக்கி சென்றான். பூஜா தன் மூச்சை கட்டுப்படுத்த முயன்றபடி அந்த அறையை உற்று கவனித்தாள். அவள் ஒரு குறிப்பிட்ட ரகசிய நோக்கத்திற்காகத்தான் இந்த வீட்டிற்குள் வந்திருக்கிறாள். அவளது நோக்கம் நிறைவேறியவுடன் இங்கிருந்து தப்பிவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தாள். ஆனால் அதுவரை கரண் தன்னை நெருங்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று நினைத்தாள். கரணின் வார்த்தைகளை நினைத்த போது அவளது உடல் நடுங்கியது. மறுபுறம் பாத்ரூமில் சவருக்கு அடியில் நின்று கொண்டிருந்த டாக்டர் கரண் தன் உடல் மீது விழும் குளிர்ந்த நீரை உணர்ந்தார். ஆனால் அவர் மனதிற்குள் கோபக்கனல் எரிந்து கொண்டிருந்தது. பூஜாவை ஒரு சாதாரண அப்பாவி பெண் என்று நினைத்துதான் அவர் 2 மாத ஒப்பந்த திருமணம் செய்திருந்தார். ஆனால் அன்று இரவு அவரது ரகசிய ஒற்றன் சொன்ன ஒரு செய்தி அவரை நிலகுலைய செய்தது. பூஜா அவரை ஏமாற்றி கொண்டிருப்பதாகவும் ஒரு பெரிய சதி திட்டத்தின் மூலமே அவள் கரணின் வாழ்க்கையில் நுழைந்திருப்பதாகவும் அந்த ஒற்றன் எச்சரித்தான். கரனை முட்டாளாக்கி விட்டதாக அவள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கரண் எதையும் ஆழமாக ஆராயும் குணம் கொண்டவர். அவரது பண்ணை வீட்டை சுற்றியுள்ள அனைத்து பகுதிகளும் அவருக்கே சொந்தமானவை. அங்கே யார் வருகிறார்கள், யார் வசிக்கிறார்கள் என்பது அவருக்கு அத்துப்படி. ஆத்திரத்தில் ஷாம்புவை தன் தலையில் முழுவதும் ஊற்றிக்கொண்டார். பூஜா திடீரென்று தான் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாள் என்ற செய்தி அவருக்கு கிடைத்தது. கரணிற்கு இதெல்லாம் தெரியாது என்று அவள் கணக்கு போட்டது தவறு. 2 மாத ஒப்பந்தமாக இருந்தாலும் ஒரு பெண்ணை தன் மனைவியாக வீட்டிற்குள் அழைத்து வந்திருக்கிறார். தன் அப்பாவின் உயிருக்காகத்தான் பூஜா இதையெல்லாம் செய்தாள் என்று அவர் முதலில் நம்பினார். ஆனால் பிரபீருக்கு போட்ட அந்த ஊசி உண்மையிலேயே எதற்கானது? அவர் அவ்வளவு சீக்கிரம் எப்படி குணமடைந்தார் என்று கரண் யோசித்தார். கோபத்தில் பாத்ரூம் சுவரை ஓங்கி ஒரு குத்து விட்டார். பூஜாவின் உண்மையான அடையாளம் என்ன? அவள் ஏன் தனக்கு துரோகம் செய்கிறாள் என்பதை அறிய கரண் துடித்தார். ஆனால் பூஜா அவ்வளவு எளிதில் எதையும் சொல்லப் போவதில்லை. குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தபோது பூஜா இன்னும் அதே இடத்திலேயே அமர்ந்திருப்பதை பார்த்தார். அவள் தன் நோக்கத்திற்காக ஏதேனும் முயற்சி செய்வாள் என்று அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அவள் அமைதியாக இருந்து அவரை மீண்டும் மீண்டும் குழப்பினாள். கரண் வெளியே வருவதை கண்டதும் பூஜா மீண்டும் பயத்துடன் அவரை பார்த்தாள். இந்த மனிதனை தன்னிடமிருந்து எப்படி தள்ளி வைப்பது என்று பூஜா நீண்ட நேரமாக யோசித்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுக்கு எந்த வழியும் தெரியவில்லை. பூஜா மனதிற்குள் இந்த இரவு சீக்கிரம் முடியக்கூடாதா என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள். மறுநாள் காலை கண் விழித்த பூஜா பதற்றத்துடன் தன்னை சமாளித்து கொண்டு பாத்ரூமிற்கு ஓடினாள். பாத்ரூம் கண்ணாடியில் தன்னை பார்த்த பூஜாவிற்கு நேற்று இரவு நடந்த சம்பவங்கள் நினைவுக்கு வந்து வேதனை அளித்தன. அவள் தன்னை தானே நொந்து கொண்டாள். அதே சமயம் ரியா சித்ராதேவியிடம் அழுது கொண்டிருந்தாள். அத்தை, கரண் என்னைத்தான் திருமணம் செய்வார் என்று சொன்னீர்களே, ஆனால் அவர் யாரோ ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறாரே, இப்போது என் கதி என்ன என்று கேட்டாள். சித்ராதேவியும் குழப்பத்தில் இருந்தார். கரண் இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவை எடுப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. கரண் பூஜாவை 2 மாத ஒப்பந்தத்திற்காக திருமணம் செய்தாரா அல்லது நிரந்தரமாகவா என்பது அவருக்கு தெரியவில்லை. உயிலின்படி டாக்டர் கரண் 5 மாதங்களுக்கு முன்பே தன் நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை விட்டிருக்க வேண்டும். இப்போது 3 மாதங்கள் முடிந்துவிட்டன. வெறும் 2 மாதங்களே மிச்சம் இருந்தன. கரணின் தாத்தா விதித்த அந்த நிபந்தனையை அவர் நிறைவேற்றக்கூடாது என்பதில் சித்ராதேவி உறுதியாக இருந்தார். பூஜாவிற்கும் கரணிற்கும் இருக்கும் பந்தம் முறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார். ரியா அழுது கொண்டே, இப்போது நான் என்ன செய்யட்டும் அத்தை என்று கேட்டாள். சித்ராதேவி அவளிடம், இன்னும் நேரம் இருக்கிறது ரியா, உன்னை அழகாக அலங்கரித்து கொண்டு பூஜாவிற்கு பதில் நீ கரண் முன்னால் போ என்றார். எப்படியாவது அவனிடம் நெருங்கி பழகு. ஒரு முறை அவன் உனக்கு நெருக்கமாகிவிட்டால் பிறகு பார் என் வித்தையை. அந்த பூஜாவை எப்படி வீட்டிலிருந்து துரத்துகிறேன் என்று பார் என்றார் சித்ராதேவி. அவரது அபாயகரமான திட்டத்தை கேட்டு ரியா நடுங்கினாள். முதலில் மறுத்த அவளை சித்ராதேவி முறைத்து பார்த்து மிரட்டினார். சரி, உன் இஷ்டம், உன் எதிர்காலம் என்னவாகும் என்று நீயே பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு அவர் அறைக்கு சென்றார். இப்போது ரியா தனது மூளையில் புதிய திட்டத்தை தீட்டினாள். கரண் ஒரு பிஸியான டாக்டர் என்பதால் அவருக்கு தெரியாமல் காய் நகர்த்த அவள் முடிவு செய்தாள். கரணின் மூளை மிகவும் கூர்மையானது. அதனால் ரியா ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைக்க வேண்டியிருந்தது. மறுபுறம்
பூஜா உடை மாற்றும் அறையிலிருந்து தயாராகி வெளியே வந்தாள். கரண் தன் சட்டையின் காலரை சரி செய்து கொண்டே அங்கேயே நில் என்றார். பூஜா அப்படியே திகைத்து நின்றாள். கரண் அவள் அருகே வந்து அவளது கழுத்தில் இருந்த தளம்புகளை பார்த்து தன் இதழை கடித்து கொண்டார். பிறகு பூஜாவின் மெல்லிய உடையை பார்த்த அவர் ஆத்திரமடைந்து, இந்த கோலத்திலா நீ வெளியே போகிறாய் என்று கத்தினார். பூஜா கண்ணாடியில் தன்னை பார்த்து வெட்கத்தால் சிவந்தாள். என் கழுத்தில் உள்ள இந்த அடையாளங்களை எப்படி மறைப்பேன் என்று கேட்டாள். கரண் படுக்கையை காட்டி கோபத்துடன், அங்கிருக்கும் சாலை எடுத்து போர்த்திக்கொள் என்றார். அவரது அதட்டலை கேட்டு பூஜா படுக்கை அருகே சென்றாள். ஆனால் அங்கிருந்தவை அனைத்தும் ஆண்களுக்கான சால்கள். அவள் குழப்பத்துடன், இங்கே எல்லாம் ஆண்களுக்கான சால்கள் தான் இருக்கின்றன என்றாள். கரண் தன் மீது வாசனை திரவியம் தெளித்து கொண்டே, அதனால் என்ன, ஒன்றை எடுத்துக்கொள் என்றார். பூஜா ஒரு சிவப்பு நிற சாலை எடுத்து போர்த்தி கொண்டு கரணை முறைத்து பார்த்தாள். ஆன்லைனில் துணி ஆர்டர் செய்து தெரிந்தவருக்கு ஒரு நல்ல சால் ஆர்டர் செய்ய தெரியாதா என்று மனதிற்குள் நினைத்தாள். அப்போது கரண், உனக்கு தேவையான சில பொருட்களையும் சாலையும் நான் ஏற்கனவே ஆன்லைனில் ஆர்டர் செய்து விட்டேன் என்றார். அதுவரை என்னுடைய இந்த சாலையை பயன்படுத்து என்று கூறி கரண் அந்த சாலை அவள் மீது நன்றாக போர்த்திவிட்டு அவளது கண்களை உற்று பார்த்தார். கரணின் தீண்டலால் பூஜா முதலில் வெட்கப்பட்டு தலை குனிந்தாள். ஆனால் அவர் தன்னை ஒருவித ஏக்கத்துடன் பார்ப்பதை கவனித்த அவள் தானும் அவரை பார்க்க தொடங்கினாள். சில நொடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் மறந்து அந்த உலகத்தையே மறந்த நிலையில் நின்றனர். ஆனால் திடீரென்று கரண் தன் முகத்தை திருப்பிக் கொண்டு, உன்னுடைய உண்மை அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது, நான் சொன்னது போலவே நடந்து கொள் என்று கூறிவிட்டு முன்னே சென்றார். அப்போது பூஜா, என் உண்மையான அடையாளம் உங்களுக்கே தெரியாது டாக்டர் கரண், அப்படி இருக்க மற்றவர்களுக்கு எப்படி தெரியும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். இருவரும் படிக்கட்டுகளில் இறங்கி கீழே வந்தனர். அவர்களை ஒன்றாக கண்ட சித்ரா தேவியின் இதயம் பொறாமையால் துடித்தது. திடீரென்று கரண் பூஜாவின் கையை பற்றி கொண்டார். பூஜா ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தாள். கரண் கீழே இறங்கி வந்து அங்கு நின்ற ரியாவை பார்த்து ஆச்சரியமடைந்தார். ஆனால் அவளை அலட்சியம் செய்துவிட்டு தன் அம்மாவின் பாதங்களை தொட்டு வணங்கி சோபாவில் அமர்ந்தார். பூஜாவும் அவரை போலவே சித்ரா தேவியின் காலில் விழுந்து ஆசி பெற்றாள். சித்ரா தேவி ஒரு போலி புன்னகையுடன், உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவரது மனதில் என்ன ஓடுகிறது என்பது கரணிற்கு நன்றாக தெரியும். பூஜா மெதுவாக, என் பெயர் பூஜா என்றாள். சித்ரா தேவி கிண்டலாக, பெற்றோருக்கு என்று ஒரு பெயர் இருக்குமே, ஒரு குடும்ப பின்னணி இருக்குமே, ஏனென்றால் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியான டாக்டர் கரண் தெருவில் போகும் ஒரு பெண்ணையா அழைத்து வருவார் என்று கேட்டார். இந்த ஏளன பேச்சால் பூஜா சங்கடமடைந்தாள். உண்மையில் அவள் தைரியமானவள், யாருக்கும் தக்க பதிலடி கொடுக்கக்கூடியவள். ஆனால் கரணின் வாழ்க்கையில் ஒரு அப்பாவியாக நுழைந்திருப்பதால் இப்போது தன் வீரத்தை காட்ட முடியாது என்று அமைதி காத்தாள். பூஜா நிமிர்ந்து நின்று, டாக்டர் கரணின் மனைவி என்பதுதான் என் அடையாளம், உங்கள் அனைவருக்கும் அதுவே போதுமானது என்று கூறினாள். பூஜாவின் இந்த பதிலால் சித்ரா தேவி அவமானத்தில் பற்களை கடித்தார். அடுத்த நொடியே, பார்ப்பதற்கு ஒன்றும் பெரிய இடத்து பெண் போல தெரியவில்லை என்று மீண்டும் ஒரு குத்தல் பேச்சை போட்டார். இதை கேட்ட கரணின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவர் தீர்க்கமான குரலில், பெரிய இடத்து பெண் போல தெரிபவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் என்று சொல்லிவிட முடியாதம்மா. சில நேரங்களில் பெரிய குடும்பத்து மனிதர்கள் உள்ளுக்குள் மிகவும் தரம் குறைந்தவர்களாக இருப்பார்கள் என்றார். கரணின் இந்த பதிலடியால் சித்ரா தேவி நிலை குலைந்தார். பின் கரண் பூஜாவின் பக்கம் சாய்ந்து, நான் வரும் வரை நீ அறையிலேயே இரு, வெளியே வராதே என்று கூறி அவளது சாலை லேசாக சரி செய்து விட்டு அங்கிருந்து கிளம்பினார். பூஜா சம்மதத்துடன் தலையசைத்தாள். கரண் சென்ற பிறகு அவள் அறைக்குள் சென்று கதவை பூட்டினாள். சாலை கலற்றி ஓரமாக வைத்தாள். ஆனால் கரண் தன் லேப்டாப் மூலம் அவளது ஒவ்வொரு அசைவையும் ரகசியமாக கண்காணித்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரியாது. அவளது ரகசிய நோக்கத்தை அறியவே கரண் அவளை தனியாக விட்டு சென்றிருந்தார். பூஜா அறைக்குள் இங்கும் அங்கும் தேடிவிட்டு ஒரு அலமாரிக்கு அருகில் சென்று ஒரு சாவியை எடுத்தாள். இதை கண்ட கரண் அதிர்ச்சியடைந்தார். பூஜா அந்த சாவியை எடுத்துக்கொண்டு கரணின் கம்பீரமான உருவம் கொண்ட ஒரு பெரிய போட்டோ பிரேம் அருகில் சென்றாள். அருகில் இருந்த நாற்காலியை எடுத்து அந்த புகைப்படத்தின் மீது ஓங்கி அடித்தாள். கண்ணாடி சுக்குநூறாக உடைந்தது. மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த கரண் இதை பார்த்து பதறி போய்
காரை நிறுத்த சொன்னார். பூஜா அந்த புகைப்படத்தை ஒரு பக்கம் வீசி எறிந்தாள். அதற்கு பின்னால் ஒரு ரகசிய பூட்டு இருந்தது. பூஜா அந்த ரகசிய பூட்டை பார்த்தாள். சாவியை போட்டு திருப்பினாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. எல்லாவற்றையும் இழந்த பிறகுதான் ஒரு நோக்கத்திற்காக அவள் இந்த மாளிகையில் காலடி எடுத்து வைத்திருந்தாள். ரகசிய பூட்டு திறந்ததும் ஒரு டிஜிட்டல் இயந்திரம் மூலம் குறியீட்டை சுழற்றினாள். அதுவும் திறந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டே அதை முழுமையாக திறந்தாள். அப்போது அவளுக்கு பின்னால் கரணின் குரல் எதிரொலித்தது. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? கரணின் குரலை கேட்டு பூஜா திடுக்கிட்டாள். இதயம் வேகமாக துடித்தது. இவ்வளவு சீக்கிரம் அவர் எப்படி திரும்பினார் என்று அவள் உடல் பயத்தில் உறைந்தது. கரணின் காலடி சத்தம் நெருங்கி வர வர பூஜா மூச்சியடைக்கு நின்றாள். திரும்பி பார்க்கும் தைரியம் கூட அவளிடம் இல்லை. கரண் அவளுக்கு பின்னால் வந்து நின்று அவளது தோலை பிடித்து தன் பக்கம் திருப்பினான். கோபத்தில் கத்தியபடி அவளை தன்னிடம் இழுத்து, எதை தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான். பூஜா ஒரு சிலை போல நின்றாள். கையும் களவுமாக பிடிபடுவோம் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. இன்று எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு இங்கிருந்து தப்பிவிட வேண்டும் என்பதுதான் அவளது திட்டமாக இருந்தது. ஆனால் இப்போது கரணிடம் சிக்கி கொண்டதால் அவளது கை கால்கள் ஜில்லிட்டன. கரண் அவளை மிரட்டினான். நான் கேட்பதற்கு பதில் சொல். இல்லையென்றால் உன்னை பாதாள அறையில் பூட்டி விடுவேன். அங்கு இருக்கும் விஷப்பூச்சிகளை பற்றி உனக்கு தெரியாது. இதை கேட்ட பூஜா பயப்படாமல் அவனது கண்களை நேருக்கு நேராக பார்த்து சொன்னாள். எலிகள், தேள்கள், கரப்பான் பூச்சிகள், சிலந்திகள், பாம்புகள் மனிதனை ஒரே நாளில் பரலோகத்திற்கு அனுப்பும் விஷப்பூச்சிகள் தானே, அவைதானே அங்கே இருக்கும். பூஜாவின் இந்த அச்சமற்ற போக்கை கண்ட கரண் திகைத்து போனான். ஆத்திரத்துடன் கேட்டான், யார் நீ? பூஜா ஒரு ஏளன புன்னகையுடன் பேசத் தொடங்கினாள். பிரபல டாக்டர் கரண், தனக்கென பல ரகசிய ஒற்றர்களை வைத்திருப்பவர். ஆனால் தான் திருமணம் செய்து கொண்ட பெண் யார் என்பதை மட்டும் அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லையே. பூஜாவின் இந்த வார்த்தைகளை கேட்ட கரண் 2 அடி பின்வாங்கினார். அவர் நெற்றியில் சுருக்கம் விழ, நீ என்ன சொல்ல வருகிறாய்? தெளிவாக சொல் என்று கத்தினார். பூஜா அவரது காதருகே சென்று மெதுவாக சொன்னால், உண்மையை சொன்னாலும் நீங்கள் என்னை கொன்று விடுவீர்கள். ஆனால் இந்த பூஜா உண்மையில் யார் என்ற கேள்வி உங்களை வாழ்நாள் முழுவதும் தவிக்க வைக்கும். பூஜாவின் கண்களில் இன்று கரணிற்காக தெரிந்ததெல்லாம் வெறும் வெறுப்பு மட்டுமே. பூஜாவின் கண்களில் தெரிந்த வெறுப்பை கண்ட கரண், அவள் ஏதோ ஒரு பழைய பகை காரணமாக தன்னை பழிவாங்க வந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்தான். ஆனால் என்ன பகை என்று அவனுக்கு தெரியவில்லை. கரண் யோசனையில் ஆழ்ந்திருந்த அந்த சமயம் பார்த்து அருகில் இருந்த ஒரு கனமான பூச்சாடியை எடுத்து அவன் தலையில் ஓங்கி அடித்தாள். கரண் நிலை குலைந்தான். அவனது தலையில் இருந்து இரத்தம் வழிந்து கன்னம் வரை இறங்கியது. இவ்வளவு மென்மையான பெண் இவ்வளவு ஆக்ரோஷமாக தாக்குவாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பூஜா மீண்டும் அந்த சாடியை எடுத்து அவனை தாக்க முயன்றாள். ஆனால் இந்த முறை கரண் அவளது கையை பிடித்து கொண்டான். பூஜா தன் முழு பலத்தையும் திரட்டி அவனிடமிருந்து விடுபட முயன்றாள். கரண் அந்த பூச்சாடியை பிடுங்கி சுவற்றில் அடித்து உடைத்தான். பின் பூஜாவை தன்னிடம் இழுத்து இறுக்கமாக பிடித்து கொண்டான். என்னை விடு என்று பூஜா கத்தினாள். திடீரென்று தன் முழங்கையால் கரணின் விலா எலும்பில் பலமாக ஒரு குத்து விட்டாள். வலியால் துடித்த கரண் அவளை விட்டு பின்வாங்கினான். இன்று உன்னுடைய கணக்கு முடிந்தது மிஸ்டர் கரண் என்று கூறிய பூஜா வேகமாக சென்று மேஜையில் இருந்த ஒரு கத்தியை எடுத்தாள். அந்த கத்தியை பார்த்ததும் கரணின் முகம் வெளுத்து போனது. பூஜா, கத்தியை கீழே போடு என்று அவன் பதற்றத்துடன் கூறினான். அந்த கத்தியை மேசையில் வைத்ததற்காக அவன் மனதிற்குள் வருந்தினான். பூஜா நஞ்சை கக்கும் குரலில் சொன்னாள், இன்று துப்பாக்கி சூடு நடக்காது. இந்த கத்தி தான் பேசும். இன்று விஜயகாந்தின் மகள் சாக மாட்டாள். இந்த வம்சத்தின் ஒரே வாரிசான நீதான் சாவாய். விஜயகாந்த் என்ற பெயரை கேட்டதும் கரண் அதிர்ச்சியில் உறைந்தான். நீ அந்த விஜயகாந்தின் மகளா என்று கேட்டான். ஆமாம், நீ உனது குடும்பத்தாரும் சேர்ந்து சித்திரவதை செய்து கொன்றீர்களே, அந்த விஜயகாந்தின் மகள் லதா. கொல்லப்பட்ட அந்த பெண் என் அக்கா. அவளது தவறு என்ன? உன்னை நேசித்தது மட்டும்தானே? நீங்கள் அனைவரும் என் அப்பாவியான அக்காவை கொன்ற கொலைகாரர்கள் என்று கத்தினாள். அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. உன்னை இப்போதே இந்த கத்தியால் குத்தி கொள்ள வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் உன்னை போலீசில் ஒப்படைப்பேன். உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று அலறினாள். அவள் மேற்கொண்டு ஏதோ செய்யும் முன் கரண் அவளது கையை பிடித்து கொண்டான். இருவரும் கத்தியை பிடுங்க போராடினர்.
பூஜா தன் முழு வலிமையையும் பயன்படுத்தினாள். கரண் எச்சரிக்கையாக இருந்தும் கத்தி நழுவி அவனது கையில் ஒரு நீண்ட வெட்டை ஏற்படுத்தியது. இரத்தம் பீறிட்டு வர கரண் தடுமாறி பின்வாங்கினான். ஆனால் அவனது முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது. கத்தி கீழே விழும் சத்தத்தை கேட்டு சித்ரா தேவி பதற்றத்துடன் அந்த அறைக்குள் ஓடி வந்தார். அறைக்குள் நடந்த காட்சியை பார்த்து சித்ரா தேவி அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். என்ன செய்வதென்று அவருக்கு புரியவில்லை. ஆனால் பூஜா மீண்டும் கத்தியை கையில் எடுத்து கரனை நோக்கியே குறிவைத்து கொண்டிருந்தாள். கரனின் கையில் இருந்து இரத்தம் சொட்டுவதைக் கண்ட பூஜாவின் இதயம் ஒரு கணம் வலித்தது. அவள் அவனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அந்த சமயம் அங்கே வந்த ரியா பூஜாவின் கையில் இருந்த கத்தியை பிடுங்கினாள். கரனின் மீதான கவனத்தில் இருந்ததால் பூஜாவின் பிடி தளர்ந்திருந்தது. கத்தியை எடுத்த ரியா அதை பூஜாவை நோக்கி நீட்டினாள். இதை கண்ட சித்ரா தேவி கதறினார். ரியா, இவளை கொன்றுவிடு, இவள் என் மகனையே காயப்படுத்தி விட்டாள். நடுங்கும் கைகளுடன் ரியா ஏதோ செய்ய முற்படும் முன் டாக்டர் கரண் வேகமாய் முன்னே வந்து பூஜாவை தன் பின்னால் இழுத்து மறைத்து கொண்டார். கரனின் இந்த செயலை கண்டு ரியா திகைத்து போனாள். கரண் தன் காயமடைந்த கையை பிடித்தபடி வலியையும் மீறிய கோபத்துடன் கத்தினான். யாராவது என் மனைவின் மீது கை வைத்தால் நான் உயிரையே எடுத்து விடுவேன். எச்சரிக்கை. சித்ரா தேவி ஆச்சரியத்துடன் கேட்டார். ஆனால் கரண், இவள் உன்னை கத்தியால் குத்தினாளே, உன்னை கொல்ல துணிந்தவளை நீயே காப்பாற்றுகிறாயா? இதற்கு கரண், இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம். இவள் என்னை 100 முறை காயப்படுத்தினாலும் சரி, ஒருவரும் இவளை ஒன்றும் சொல்லக்கூடாது என்று கூறிய கரண் ஆத்திரத்துடன் ரியாவிடமிருந்து கத்தியை பிடுங்கினான். அவனது கை இரத்தம் தோய்ந்து இருந்தது. இதை கண்ட பூஜா தன் பகையை மறந்து தன் துப்பட்டாவை கிழித்து அவனது காயத்தில் கட்டினாள். அவளால் அவர்களைப் போல கொடூரமாக இருக்க முடியவில்லை. ஆனால் கரண் கோபத்துடன் கையை விடுவித்து கொண்டு, இப்போது நீங்கள் இருவரும் இங்கிருந்து கிளம்புங்கள் என்று ரியாவையும் தன் தாயையும் அதட்டினான். பின் சோபாவில் அமர்ந்தான். சித்ரா தேவி, மகனே, உனக்கு காயம் பலமாக இருக்கிறது, டாக்டரை பார்க்க வேண்டும், வா என்றார். ஆனால் கரண் அவரது கையை தட்டிவிட்டார். அம்மா, என் மீது உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். இப்போது இங்கிருந்து செல்லுங்கள் என்று கத்தினான். சித்ரா தேவியும் ரியாவும் வேறு வழியின்றி அங்கிருந்து வெளியேறினர். பின் கரண் தவிப்புடன் நின்ற பூஜாவை பார்த்து மெதுவான குரலில் சொன்னான், உனக்கு என்ன வேண்டுமோ அதை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து போய்விடு. இப்படி கூறிவிட்டு அவன் தன் சட்டையின் பட்டன்களை கழற்ற முயன்றான். ஆனால் பலவீனத்தால் அவனது கைகள் நடுங்கின. மயக்கம் வருவது போல உணர்ந்தான். தன் காயத்திற்கு தானே சிகிச்சை அளிக்காவிட்டால் நிலைமை மோசமாகும் என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. கரண் தன்னை தப்பித்து போக சொல்கிறான் என்பதை பூஜாவால் நம்ப முடியவில்லை. அவள் அனைத்தையும் மறந்து முன்னே வந்து அவனது சட்டையின் மீதி பட்டன்களை கழற்றி சட்டையை அகற்ற உதவினாள். அப்போது கரண் அவளது கையை பிடித்து தன்னிடம் இழுத்து மெதுவாக சொன்னான், போய்விடு பூஜா, இதுதான் உனக்கு கிடைத்த வாய்ப்பு. இங்கிருந்து தப்பித்து செல். நான் குணமாகிவிட்டால் உன்னை எங்கும் போக விட மாட்டேன். பாதாள அறையில் அடைத்து விடுவேன். இதை கேட்ட பூஜாவின் இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் அவள் சொன்னாள், டாக்டர் கரண், என்னிடம் இன்னும் மனிதாபிமானம் இருக்கிறது. ஒருவரை இந்த நிலையில் விட்டுவிட்டு என்னால் செல்ல முடியாது. எது நடந்தாலும் சரி. பூஜா தன் துப்பாட்டாவல் கரணின் காயத்தை இன்னும் இறுக்கி கட்டினாள். ஆனால் கரணின் கண்கள் மெல்ல சொருகின. இதை கண்டு பதறிய பூஜா, கரண், கண்களை திறங்கள், முதலுதவி பெட்டி எங்கே இருக்கிறது? நாம் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், தயவு செய்து எழுங்கள் என்று கெஞ்சினாள். அந்த நொடியில் அவனது உயிரை கேட்க வந்த பழைய பூஜாவாக அவள் இல்லை. கரண் வேண்டாம் என்பது போல தலையசைத்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டான். தன் மீது இவ்வளவு வெறுப்பை காட்டிய பெண்ணிற்கு தன் மீது இவ்வளவு அக்கறை இருப்பதை உணர்ந்த போது அவனுக்குள் ஒரு நிம்மதி பிறந்தது. பிறகு அவன் மயக்கமடைந்தான். கண் விழித்து பார்த்தபோது மருத்துவமனை படுக்கையில் இருந்தான். அவன் சுற்றும் முற்றும் பார்த்தபோது ரியா ஒரு பக்கம் அமர்ந்திருந்தாள். ஆனால் பூஜாவை காணவில்லை. சித்ரா தேவி அழுது கொண்டே, என் செல்லமே, இப்போது எப்படி இருக்கிறாய் என்று கேட்டார். கரண் அவரிடம், அம்மா, பூஜா எங்கே என்று மட்டும் கேட்டான். பூஜாவின் பெயரை கேட்டதும் சித்ரா தேவி முகம் சுளித்தார். உன்னை கத்தியால் குத்தியவளை பற்றி இன்னும் விசாரித்து கொண்டிருக்கிறாயா? உன்னை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கரண். அவள் இங்கிருந்து போய்விட்டாள், மீண்டும் வரமாட்டாள். அவளை மறந்துவிட்டு உன்னை கவனித்துக்கொள் என்றார். சித்ரா தேவி பேசிக்கொண்டிருந்தாலும் கரணின் மனம் பூஜாவை பற்றியே நினைத்தது. நீ லதாவின் தங்கை என்பது எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் உன்னை திருமணம் செய்திருக்க மாட்டேன்.
என் இதயத்திலும் இடம் கொடுத்திருக்க மாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு கண்களை மூடினான். உண்மையில் லதா கரணின் மிக நெருங்கிய தோழி. சென்னையில் உள்ள விடுதியில் தங்கி படித்து கொண்டிருந்த அவள் கரனை காதலித்தாள். முதலில் கரண் மறுத்ததால் அவள் மனமடைந்து போனாள். பின்னர் சிறிது நாட்களில் லதாவின் உண்மையான காதலை கண்ட கரண் அவளது காதலை ஏற்று திருமணம் செய்ய சம்மதித்தான். அந்த நேரத்தில் கரணின் தாத்தாவின் உயில் விவகாரம் வந்தது. உயிலின் நிபந்தனைப்படி கரண் லதாவுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டான். லதாவின் குடும்பத்தார் வந்த பிறகுதான் திருமண சடங்குகள் நடக்க வேண்டும் என்று காத்திருந்தனர். மேலும் தாத்தாவின் உயிலின்படி திருமணத்திற்கு பிறகு 5 மாதங்கள் அந்த உறவில் நீடிக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருந்தது. அதன் பிறகுதான் உயிலின் அடுத்த பகுதி திறக்கப்படும். ஆனால் நிச்சயதார்த்தம் முடிந்த சில நாட்களிலேயே தன் நண்பனின் தந்தைக்கு சிகிச்சை அளிக்க கரண் வேறு ஊருக்கு செல்ல வேண்டி வந்தது. கரண் திரும்பி வந்தபோது லதா திடீரென இறந்து விட்டாள் என்ற அதிர்ச்சி செய்தி கிடைத்தது. என்ன நடந்தது என்று கண்டறிய கரண் எவ்வளவோ முயன்றும் அவனால் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. காலம் கடந்து சென்றது. லதாவின் நினைவிலேயே சில காலம் இருந்த கரண் பிறகு மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினான். லதாவின் மரணத்திற்கு பின்னால் ஏதோ மர்மம் இருப்பதை அவன் உணர்ந்தான். அவளுக்கு கத்தியால் பலத்த காயம் ஏற்பட்டு அதனால் அவள் இறந்தாள் என்பது மட்டுமே அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் கரணின் இதயம் இதை ஏற்க மறுத்தது. லதாவின் மரணத்தை கரனால் நம்பவே முடியவில்லை. ஆனால் அப்போது அவனிடம் வேறு வழியும் இல்லை. லதா இறந்து 4 மாதங்கள் ஆன நிலையில் அவன் வாழ்க்கையில் பூஜா வந்தாள். அவளது வருகை அவனது வாழ்க்கையில் பெரும் புயலையே ஏற்படுத்தியது. இப்போது அவன் சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தான். சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பிய கரண் பூஜாவை தேட எந்த முயற்சியும் செய்யவில்லை. ஏனென்றால் அவள் தன் விருப்பப்படியே எங்கோ சென்று விட்டாள். உண்மையில் லதாவின் தங்கை என்ற முறையில் அவளை தேட அவன் இதயம் துடித்தது. ஆனால் அவனையும் அறியாமல் அவன் தன் இதயத்தை அவளிடம் கொடுத்து விட்டான். எந்த விளக்கமும் சொல்லாமல், எந்த உண்மையையும் அறியாமல் பூஜா அவனை விட்டு பிரிந்து விட்டாள். 2 மாதங்களுக்கு பிறகு தாத்தாவின் உயிலின் 2வது பகுதி திறக்கப்பட்டது. அதில் கரண் தனது திருமண வாழ்க்கையை 5 மாதங்கள் வரை தொடர வேண்டும். அதற்கு பிறகு அவன் தனது வாழ்க்கையை தனது விருப்பப்படி வாழலாம் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது பூஜா எங்கே இருக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியாது. இருப்பினும் உயிலின் நிபந்தனையின்படி அனைத்து சொத்துக்களும் கரணின் பெயருக்கு மாறின. தன் திருமணத்திற்காகவே தாத்தா இத்தகைய விசித்திரமான நிபந்தனையை விதித்திருப்பார் என்பதை அவன் உணர்ந்தான். விரக்தியில் தலைகுனிந்தபடி அங்கிருந்து நகர்ந்தான். அதன்பின் கரண் சென்னையில் தங்கவில்லை. தனது அறுவை சிகிச்சை தொடர்பான மேல் படிப்பிற்காக லண்டன் சென்றான். 1 வருடம் கழித்து அவன் சென்னை திரும்பிய போது சித்ராதேவி அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். தன் மகன் எப்போதும் தன் கண் முன்னாலேயே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். வந்தவுடனேயே தன் தாயின் இரத்த அழுத்தத்தை பரிசோதித்த கரண், அம்மா, உங்கள் உடல்நிலை சரியாக தெரியவில்லை என்றான். சித்ராதேவி வருத்தத்துடன், 1 வருடம் என்னை விட்டு பிரிந்து முகத்தை கூட காட்டாமல் இருந்தாய். இப்போது இந்த உலகத்தையே விட்டு போய்விடலாம் என்று தோன்றுகிறது என்றார். அவருக்கு மருந்துகளை கொடுத்தபடி கரண், அம்மா, உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும், இப்படி பேசாதீர்கள் என்றான். இப்போது கரண் தன் தாயின் மீது அதிக அக்கறை காட்டினான். சித்ராதேவி ஏக்கத்துடன், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்து உன் குழந்தைகளை கொஞ்சி விளையாட வேண்டும் என்பதுதான் என் கடைசி ஆசை என்றார். தாயின் பேச்சை கேட்டதும் கரணிற்கு சட்டென்று பூஜாவின் நினைவு வந்தது. அவளுடன் கழித்த அந்த ஒரு இரவு அவனது கண் முன்னே வந்து போனது. பூஜா சென்ற பிறகு அவன் வேறு எந்த பெண்ணையும் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் அவனது இதயத்தில் குடியேறிய மனைவி அவள் மட்டுமே. ஆனால் இப்போது அவள் எங்கே இருக்கிறாள் என்பதுதான் அவனுக்கு தெரியவில்லை. அப்போது தன் தாயின் பேச்சை இடைமறித்து கரண் கூறினான், அம்மா, இந்த மருந்துகளை சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஓராண்டு இடைவெளியில் ரியாவிற்கு திருமணம் ஆகிவிட்டிருந்தது. கரண் தன் இதயத்தை கல்லாக்கி கொண்டு உறுதியான குரலில் கூறினான், அம்மா, ரியாவிற்கு பிறகு இப்போது என் திருமணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும் அல்லவா, பூஜாவின் இடத்தை என்னால் வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது. இதை கேட்ட சித்ராதேவி மௌனமாக அவனை பார்த்தார். இப்போது அவரது உள்ளத்தில் ஒரு குற்ற உணர்வு இருந்தது. கரணிற்கு அவர் செய்த பழைய துரோகங்களும் தவறுகளும் அவரது நினைவிற்கு வந்து அவரை வருத்தின.
நேரம் அப்படியே உறைந்து விட்டது போல தோன்றியது. கரண் மீண்டும் தனது மருத்துவ பணியை தொடர்ந்தார். ஆனால் இப்போது அவர் தனது பண்ணை வீட்டிற்கு செல்வதையே நிறுத்திவிட்டார். ஏனெனில் அங்கு சென்றால் பூஜாவின் நினைவுகள் அவரது இதயத்தை ரணமாக்கின. அவர் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல விரும்பினாலும் ஓராண்டு கழிந்த பின்பும் பூஜா அவரை எங்கு விட்டு சென்றாலோ அங்கேயே அவர் மனதளவில் நின்று கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் மருத்துவமனையை விட்டு வெளியே வரும்போது ஒரு பெண் ஓடி வந்து அவரிடம் உதவி கேட்டாள். டாக்டர், தயவு செய்து உதவுங்கள், என் குழந்தையை பாருங்கள் என்று அழுதாள். குழந்தைக்கு என்ன ஆனது என்று கேட்டதும் கரணிற்குள் ஒரு இனம் புரியாத பதற்றம் ஏற்பட்டது. அந்த குழந்தை சுமார் 1 வயது மதிக்கத்தக்கதாக இருந்தது. அந்த குழந்தை கண்களை மூடி அமைதியாக இருந்தது. அந்த பெண் அழுது கொண்டே கூறினாள், பாருங்கள் டாக்டர், அவன் கண்களையே திறக்க மாட்டேன் என்கிறான், தயவு செய்து பாருங்கள். அவள் கரணின் முன்னால் கைகளை கூப்பி கெஞ்சினாள். கரண் அவளை தேற்றி, கவலைப்படாதீர்கள், குழந்தையை என்னிடம் கொடுங்கள் என்று கூறி குழந்தையை தனது மடியில் ஏந்தி கொண்டார். குழந்தையை தொட்ட அந்த நொடியில் கரணிற்குள் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு ஏற்பட்டது. குழந்தையை தனது நெஞ்சோடு அணைத்து கொள்ள வேண்டும் போல அவருக்கு தோன்றியது. ஆனால் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு குழந்தையை வார்டிற்கு அழைத்து சென்றார். குழந்தையின் சுவாசம், நாடி துடிப்பு மற்றும் இதய துடிப்பு அனைத்தையும் பரிசோதித்தார். எல்லாம் சீராகவே இருந்தது. குழந்தை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல தோன்றியது. கரண் மெல்ல அதன் கன்னத்தை தட்டி எழுப்ப முயன்றார். மெல்ல முணங்கி கொண்டே அந்த குழந்தை கண்களை திறந்தது. ஆச்சரியம் என்னவென்றால் அந்த குழந்தையின் கண்கள் அப்படியே பூஜாவை போலவே இருந்தன. அதை பார்த்ததும் கரணிற்கு பூஜாவின் நினைவு மின்னலாக வந்து போனது. அவர் அப்படியே பின்வாங்கினார். அந்த குழந்தை அந்த பெண்ணை பார்த்து மெல்ல புன்னகைத்து தனது சிறு கைகளால் அவளது கையை பிடிக்க முயன்றது. அப்போது டாக்டர் கரண் தனது வலுவான கையை அந்த சிறுவனின் பிஞ்சு கைகளில் வைத்தபோது அந்த குழந்தை கலகலவென்று சிரித்தது. பின்னால் நின்றிருந்த அந்த பெண்ணின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. அந்த காட்சி மிகவும் அழகாக இருந்தது. அப்போது அந்த பெண் ரகசியமாக தனது மொபைலை எடுத்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டு பையினுள் வைத்து கொண்டாள். பிறகு குழந்தையை தூக்கி கொண்டு, டாக்டர் சார், என் மகனை நீங்கள் குணப்படுத்தி விட்டீர்கள் என்றார். கரண் இந்த குழந்தைக்கு எத்தனை வயது என்று கேட்டார். அந்த பெண் குழந்தையை அன்போடு முத்தமிட்டு 1 வயது ஆகிறது என்று பதிலளித்தாள். திடீரென அவளுக்கு நினைவு வந்து, உங்கள் கட்டணம் எவ்வளவு டாக்டர் சார் என்று கேட்டாள். டாக்டர் கரண், வேண்டாம், உங்கள் மகன் இப்போது நலமாக இருக்கிறான், நான் ஒன்றும் செய்யவில்லை, அதனால் கட்டணம் தேவையில்லை என்றார். ஆனால் அவரது கண்கள் குழந்தையை விட்டே நகரவில்லை. அந்த பெண் குழந்தையோடு வெளியே செல்வதற்கு முன் அந்த குழந்தை கரனை நோக்கி தனது பிஞ்சு கைகளை நீட்டியது. தன்னை தூக்க சொல்வது போல அது இருந்தது. குழந்தையின் செயல்கையை கண்ட கரனால் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் குழந்தையை தூக்கி அணைத்து கொண்டார். குழந்தை அவரிடம் வந்ததும் அவருக்குள் ஒரு பெரிய நிம்மதி ஏற்பட்டது. இருவரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர். கரண் அந்த குழந்தையை வாழ்நாள் முழுவதும் இப்படியே நெஞ்சோடு அணைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அந்த பெண் குழந்தையை பெற்றுக்கொண்டு கிளம்பினார். கரணின் இதயம் ஒரு கணம் நின்றது போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அந்த குழந்தை அவருக்கு ஏதோ ஒரு புதிய உணர்வை தந்தது. திடீரென்று கரண் திரும்பி அந்த பெண்ணை பின்தொடர ஆரம்பித்தார். மிகவும் கவனமாக தனது காரில் அந்த பெண் சென்ற டாக்ஸியை பின்தொடர்ந்தார். அந்த டாக்ஸி ஒரு பெரிய பங்களாவின் முன்னால் நின்றது. அந்த பெண் குழந்தையோடு உள்ளே சென்றார். கரண் நீண்ட நேரம் காரிலேயே அமர்ந்திருந்தார். தவறு என்று தெரிந்தும் தான் ஏன் அந்த பெண்ணை பின்தொடர்ந்து வந்தோம் என்று அவருக்கு புரியவில்லை. அப்போது திடீரென்று வானிலை மாறி பலத்த காற்றுடன் மழை பெய்ய தொடங்கியது. அவர் காரை திருப்புவதற்கு முயன்றபோது அந்த பங்களாவின் நுழைவாயிலில் இருந்த பெயர் பலகையை பார்த்து அதிர்ந்து போனார். அதில் விஜயகாந்த் இல்லம் என்று எழுதப்பட்டிருந்தது. அவரது இதய துடிப்பு அதிகரித்தது. உடனே காரை விட்டு இறங்கி மழையில் நனைந்தபடி அந்த பெயர் பலகையை மீண்டும் மீண்டும் வாசித்தார். இருட்டில் தவறாக படித்து விட்டோமோ என்று எண்ணினார். ஆனால் அதில் தெளிவாக விஜயகாந்த் இல்லம் என்றே இருந்தது. இதன் பொருள் இது பூஜாவின் வீடு என்பதாகும். தனக்கு ஏன் அத்தகைய விசித்திரமான உணர்வு ஏற்பட்டது என்பது இப்போது அவருக்கு புரிய தொடங்கியது. அவரது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் கதவின் மணியை அழுத்தினார். ஒரு வேலைக்காரன் கதவை திறந்தான். எனக்கு விஜயகாந்த் அவர்களை சந்திக்க வேண்டும் என்றார் கரண். மலையில் நனைந்தபடி நின்றிருந்த கரனை உச்சி முதல் பாதம் வரை பார்த்த அந்த வேலைக்காரன்,
நீங்கள் யார் என்று கேட்டான். அதற்கு கரண், நான் அவருக்கு மிகவும் நெருக்கமானவன். டாக்டர் கரண் வந்திருப்பதாக சொல்லுங்கள், அவர் மறுக்க மாட்டார் என்றார். வேலைக்காரன் அவரிடம் வெளியே காத்திருக்கும்படி கூறிவிட்டு உள்ளே சென்றான். அந்த ஒவ்வொரு நொடியும் கரணிற்கு ஒரு யுகம் போல நீண்டது. மழையில் நனைந்தபடி படபடப்புடன் வேலைக்காரனின் வருகைக்காக காத்திருந்தார் கரண். ஒரு வழியாக கதவு திறக்கப்பட்டது. உள்ளே வர அனுமதி கிடைத்ததும் கனத்த இதயத்தோடும் நனைந்த உடலோடும் அவர் வீட்டிற்குள் நுழைந்தார். அங்கே அவருக்கு முன்னால் பூஜா நின்றிருந்தாள். ஆனால் அவள் முதுகுப்புறம் திரும்பியிருந்தாள். கரண் ஒரு பெருமூச்சு விட்டு அவள் திரும்புவதையே பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்களில் கண்ணீர் இருந்தாலும் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. கரண் தன் நெஞ்சில் கை வைத்து, நீ மிகவும் கொடுமைக்காரி பூஜா. நேசிப்பவர்களை யாராவது இப்படி தவிக்க விடுவார்களா என்றார். கரணின் குரலை கேட்டதும் பூஜா தன் இதழ்களை கடித்தபடி அவரை நோக்கி திரும்பினாள். 1 வருடம் 3 மாதங்கள் 10 நாட்கள் 5 மணி நேரம் மற்றும் 10 வினாடிகள் என்னை விட்டு பிரிந்து வேறு நாட்டில் இருந்தாயே, அப்போது உனக்கு தெரியவில்லையா யார் கொடுமைக்காரர் என்று கேட்டாள். அவளது குரலில் இருந்த அந்த நெருக்கம் கரணிற்கு மிகுந்த ஆறுதலை தந்தது. கரண் அவளது அழகான முகத்தை பார்த்தபடி, நீதான் என்னை விட்டு சென்றாய், நான் அல்ல என்றார். கரணிற்கு பூஜாவை இப்போதே கட்டி அணைத்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. அவளது கையை பிடித்து தன்னிடம் இழுத்து, நான் என்றென்றும் உன்னை விட்டு போய்விட்டேனா அல்லது இந்த உலகத்தை விட்டே மறைந்து விட்டேனா? நான் திரும்புவது அசாத்தியம் என்று ஏன் நினைத்தாய் என்று கேட்டான். இதை கேட்ட பூஜா செல்ல கோபத்துடன், நீங்களும் என்னை தேட முயற்சிக்கவில்லையே, ஒருவேளை என்னிடமிருந்து விடுதலை கிடைத்து விட்டது என்று நினைத்து விட்டீர்களோ என்றாள். உடனே கரண் பூஜாவை தன்னிடம் இழுத்தார். பூஜா நேராக அவரது மார்போடு சாய்ந்தாள். காலம் அங்கே உறைந்து போனது. இருவரது இதயங்களும் ஒரே தாளத்தில் துடித்தன. அவர்களது பார்வையில் பல ஆண்டுகால ஏக்கம் தெரிந்தது. கரண் ஏக்கத்துடன் கேட்டார், நீ இன்னும் என்னை உன் அக்காவின் கொலைகாரன் என்றுதானே நினைக்கிறாய்? இதை கேட்ட பூஜா ஒரு பெருமூச்சு விட்டு சொன்னாள், எனக்கு உண்மை தெரிந்து விட்டது. என் அக்கா லதா ஒரு பென் டிரைவில் வீடியோ பதிவு செய்திருந்தாள். நீங்கள் இங்கே இல்லாத போது அவள் கடத்தப்பட்டிருக்கிறாள். அவளுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகளால் மனமுடைந்து அவள் தன் உயிரை மாய்த்து கொண்டாள். அவளை யாரும் கத்தியால் குத்தவில்லை. இறப்பதற்கு முன் அவள் எனக்கு ஒரு குரல் செய்தியை அனுப்பியிருந்தாள். அதில் தனது உயிரும் மானமும் போய்விட்டது என்று தனக்கு நீதி பெற்று தரும்படி அக்கா என்னிடம் கேட்டிருந்தாள். அப்போது நீங்கள் தான் அந்த குற்றவாளி என்று நான் தவறாக நினைத்து விட்டேன். ஆனால் அந்த சமயம் நீங்கள் ஊரிலேயே இல்லை என்பதும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்பதும் எனக்கு பிறகுதான் புரிந்தது. பூஜா தொடர்ந்து கூறினாள், அந்த பென் டிரைவ் நீங்கள் வைத்திருந்த அந்த ரகசிய பெட்டகத்தில் தான் இருந்தது. அதை எடுப்பதே என் நோக்கமாக இருந்தது. அக்கா தனது பதிவில் அந்த நபரை கொடுமையானவன் என்று குறிப்பிட்டிருந்தாள். அது உங்களைத்தான் சொல்கிறாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அது அவளை கடத்திய அந்த மிருகத்தை பற்றியது. இதை கேட்ட கரண் வருத்தத்துடன், இது எனக்கு முன்பே தெரிந்திருந்தால் அந்த அரக்கனை நானே தண்டித்திருப்பேன் என்றார். அதற்கு பூஜா, அவனுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது. போலீஸ் அவனை பிடித்து விட்டார்கள். அக்கா லதாவிற்கு ஓவியம் வரைவதில் அதிக ஆர்வம் உண்டு. அதனால் தன்னை சித்திரவதை செய்தவனின் முகத்தையும் சில ஆதாரங்களையும் வரைந்து அந்த பென் டிரைவில் பதிவேற்றி வைத்திருந்தாள். அதன் உதவியால் தான் உண்மையான குற்றவாளி பிடிபட்டான் என்றாள். கரண் பூஜாவை இன்னும் நெருக்கமாக இழுத்து, அப்படியானால் என் மீதான உன் கோபம் தீர்ந்ததா என்று கேட்டார். பூஜா மனதார மன்னிப்பு கேட்டாள். என்னை மன்னித்து விடுங்கள் கரண், உண்மை தெரியாமல் உங்களை காயப்படுத்தி விட்டேன். கரண் புன்னகையுடன், ஒரு நிபந்தனையின் பேரில் உன்னை மன்னிக்கிறேன். அந்த குழந்தை எங்கே? அவனை பற்றிய உண்மையை நான் அறிய வேண்டும் என்றார். கரணின் தவிப்பை கண்ட பூஜாவின் இதழ்களில் ஒரு அழகான புன்னகை மலர்ந்தது. அவள் அந்த பெண்ணை அழைத்தாள். மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்து வந்த அதே பெண் இப்போது குழந்தையை தூக்கி கொண்டு வந்தாள். பூஜா அந்த குழந்தையை கரணிடம் நீட்டி, இவன் நம் மகன் கரண், உங்கள் மகன் ஆனந்த் கரண் என்றாள். இந்த வார்த்தைகள் கரணின் இதயத்திற்கு பேரின்பத்தை தந்தன. கரண் ஆனந்தை தூக்கி வாரி அணைத்து முத்தமிட்டார். இது என் மகன் என்று ஒரு குழந்தையைப் போல துள்ளி குதித்தார். அருகில் நின்ற பூஜா ஆமாம் என்பது போல தலையசைத்தாள். மகிழ்ச்சியில் கரணின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் அன்புடன், பார் பூஜா, நான் மழையில் நனைந்து விட்டேன், எனக்கு குளிர்கிறது, வா நாம் வீட்டிற்கு செல்வோம்.
இனி என் மகனுக்கும் மனைவிக்கும் அளவில்லாத அன்பை தருவேன் என்றார். ஹாலில் பின்னால் நின்றிருந்த பூஜாவின் தந்தை விஜயகாந்த் அவர்களை செல்லும்படி சைகை காட்டினார். பூஜா கரணின் கையை பிடித்து கொள்ள இருவரும் தங்கள் மாளிகைக்கு திரும்பினர். சித்ரா தேவி ஆனந்தையும் பூஜாவையும் கண்டதும் மகிழ்ச்சியில் திளைத்தார். பூஜாவை தனது மருமகளாக மனதார ஏற்றுக்கொண்டார். அன்று இரவு குழந்தையை சித்ரா தேவியிடம் விட்டுவிட்டு கரணும் பூஜாவும் தங்கள் அறைக்கு சென்றனர். இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து கொண்டனர். 1 வருடம் 3 மாத கால பிரிவின் வேதனையும் தவிப்பும் அந்த நொடி காதலில் கரைந்து போனது. பூஜா தன்னை முழுமையாக கரணின் அன்பிற்கு அர்ப்பணித்தாள். அன்று இரவு அவள் அவனது இதயத்தின் நிரந்தர அரசியானாள். நன்றி.